ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5th ஜூன் 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியா சைனா டயலாக் டு ஃபோக்கஸ் ஆன் 3 ஏரியாஸ். இந்தியாவுக்கும் சைனாக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஃபேஸ் ஆஃப்ஸ் போயிட்டு இருக்கு. இதை சரி பண்ணுறதுக்காக 2 கண்ட்ரியோட லியூட்டினன்ட் ஜெனரல்ஸும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. முன்னாடி இருந்த அமைதி நிலைக்கு திரும்பணும் அந்த மாதிரி பேச போறாங்க. எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா 5 பிளேசஸ்ல ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுலத் பெக்கோல்டி இந்த ஏரியால, அதுக்கப்புறமா கல்வான் ரிவர், கோக்ரா போஸ்ட், பாங்காங் லேக், டெம்சாக். இதுல பார்த்தீங்கன்னா இந்த கல்வான் ரிவர், அதுக்கப்புறமா கோக்ரா போஸ்ட், பாங்காங் இங்க எல்லாமே ஃபேஸ் ஆஃப்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இந்த பேச்சுவார்த்தையில இந்த 3 இடத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் டிராப் இன் ஜாப்லெஸ்னஸ் இன் 2018-19 பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. 2018-19க்கான பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வேல டேட்டாஸை எந்த ஆர்கனைசேஷன் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு கீழே இருக்கிற நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். இவங்க தான் டேட்டாஸ் கலெக்ட் பண்றாங்க. என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் எம்ப்ளாய்டா இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஓனா தொழில் பண்ணுவாங்க. அதான இப்போ ஒரு பானிபூரி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அது கூட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. அடுத்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நிறைய பேர் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் எதை சொல்லுவாங்கன்னா 15 to 64 இயர்ஸ். இதை தான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி சில்ட்ரன்ஸா இருப்பாங்க, அவங்களால வேலைக்கு போக முடியாது. 64 இயர்ஸ்க்கு மேல ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க, அவங்களாலையும் வேலைக்கு போக முடியாது. அப்போ இவங்க தான் வேலைக்கு போகணும். இவங்கள எவ்வளோ பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, இந்த டேட்டாஸையும் இந்த சர்வேல கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த என்எஸ்எஸ்ஓட நேமை போன இயர் மாத்திருப்பாங்க, அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே 2 ஆஃபீஸஸ் இருக்காங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ், அதுக்கப்புறமா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இந்த 2 ஆஃபீஸையும் மெர்ஜ் பண்ணிடுவாங்க, ஒன்னாக்கி ஒரே நேம்ல இப்போ கூப்பிட்டு இருக்காங்க. மே 2019க்கு அப்புறமா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இந்த சர்வேல பாத்தீங்கன்னா டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னா இப்போ 2018-19க்கான சர்வே இப்போ வந்திருக்காதானா, அப்போ ஜூலை 2018ல இருந்து ஜூன் 2019 வரைக்கும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்றாங்க. இப்போ இந்த 2018-19 டேட்டாஸ்ல இப்போ இந்த 2018-19 சர்வேல என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியா இருக்கு. 2017-18 சர்வேல பாத்தீங்கன்னா இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் 6.1% இருந்திருக்கு. ஆனா இப்போ 5.8% தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க 15 to 64 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க. அதுக்கப்புறமா உமன்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரூரல் ஒர்க்கர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் பாத்தீங்கன்னா போன ரிப்போர்ட்ல 5.7% உமன்ஸ் வேலைக்கு போகாம இருந்திருக்காங்க. ஆனா இப்போ 5.2% தான் வேலைக்கு போகாம இருக்காங்க. இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை விட அர்பன்ல தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. அர்பன் ஏரியாஸ்ல தான் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் காமனா என்ன நினைப்போம், அர்பன் ஏரியாஸ் சிட்டில தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ரூரல் ஏரியாஸ்லனா வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ரூரல் ஏரியாஸ்ல தான் வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த டேட்டாவை பாருங்க, அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் அதிகமா இருக்கு. ஏன் அர்பன்ல வேலை இல்லாம இருக்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்பன் ஏரியாஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதான நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கும், நிறைய ஆஃபீஸஸ் இருக்கும், நிறைய கம்பெனிஸ் இருக்கும்.
அதனால கண்டிப்பா வேலை கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி வேலை கிடைக்கும் போது சேலரி வந்து கண்டிப்பா வந்து ஹையா தான் இருக்கும், மோஸ்ட்லி அர்பன் ஏரியாஸ்ல. அதானே? அப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு சிட்டில. அந்த ஃபேமிலியில அந்த ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போறாரு, அவருக்கு மாசம் 3 lakhs சேலரி அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவரோட ஒய்ஃபை வந்து வேலைக்கு அனுப்ப நினைப்பாரா, அனுப்ப வேண்டாம்னு நினைப்பாரா? முக்காவாசி பேர் வந்து அனுப்ப வேண்டான்னு தான் நினைப்பாங்க. அப்போ அவரு ஒரு ஆள் வேலை செஞ்சாலே எப்படி இருக்கும், போதும் அந்த ஃபேமிலிக்கு. அதனால அந்த ஃபேமிலியில வேற யாருமே அந்த அளவுக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. இப்போ இந்த ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வைங்களேன். அந்த பையன் படிச்சு முடிச்சுட்டான். இன்ஜினியரிங் முடிச்ச உடனே அவனுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு கட்டாயமே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா 3 lakh வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காரு. இவன் வந்து உடனேலாம் வேலைக்கு போக வேண்டாம், அவன் வந்து வெயிட் பண்ணி நம்ம சிவில் சர்வீஸ் படிச்சு ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவன் 4 வருஷம் படிச்சாலும் 5 வருஷம் படிச்சாலும் அவங்க ஃபேமிலி ஒன்றும் கஷ்டத்துல விழ போறதில்ல. ஏன்னா அவங்க அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ இவன் வந்து 15 to 64 இயர்ஸ்க்குள்ள தானே இருப்பான். இப்போ இவன் வேலைக்கு போகாம இருக்கான். அப்போ இவனும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த லிஸ்ட்ல வந்துருவான். அதனாலதான் அர்பன்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஆனா ரூரல் ஏரியாவை எடுத்துக்கோங்க, ரூரல் ஏரியால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா ரூரல் ஏரியாஸ்ல அந்த அளவுக்கு ஃபேக்டரிஸ்லாம் இருக்காது. அப்போ அந்த பீப்புள்ஸ் வந்து கிடைச்ச வேலைக்கு போய் ஆகணும். அதானே? அப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா மட்டும் வேலைக்கு போனா அந்த சேலரி வந்து கண்டிப்பா அந்த ஃபேமிலிக்கு பத்தாது. அப்போ அந்த அம்மாவும் வேலைக்கு போவாங்க. ஏதாவது ரூரல் ஏரியாஸ்ல இருக்க சின்ன சின்ன ஃபேக்டரிஸ்க்கு வேலைக்கு போகலாம், இல்ல அக்ரி ஃபீல்ட்ஸ்ல வந்து வேலைக்கு போகலாம். ஏன்னா ரூரல் ஏரியாஸ்ல அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ 2 பேருமே கண்டிப்பா வேலைக்கு போவாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வைங்களேன். அவன் படிச்சு முடிச்சிட்டான் அப்படின்னா அவன் நினைச்ச வேலை கிடைக்கிறது வரைக்கும் அவனால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஃபேமிலி ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா சம்பளத்தை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. இவன் வேற படிச்சு முடிச்சுட்டு சும்மா இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. அதனால அவன் என்ன நினைப்பா, சரி கிடைச்ச வேலைக்கு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வேலைக்கு போயிடுவான். அதனாலதான் ரூரல் ஏரியாஸ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஸ்விஸ் சீஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ். நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு, அதுல என்னென்ன மாதிரியான ஷார்ட் கம்மிங்ஸ் வந்து இருக்கு, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த எடிட்டோரியல்ல பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்விஸ் சீஸ் மாடலே எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்விஸ் சீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஸ்லைசஸ்ல இப்படி ஹோலா இருக்கும். ஓகேவா? இதை வச்சு ஒரு சிஸ்டமை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி எஜுகேஷன் சிஸ்டமை எடுத்துப்போம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கும், பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருப்பாங்க அதானே, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருப்பாங்க, கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. கவர்மெண்ட் தான் எஜுகேஷன் ரிலேட்டடான பாலிசிஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு கவர்மெண்ட் இருப்பாங்க. இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல். ஓகேவா? என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நிறைய ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் அதானே. அப்போ இந்த லைன் தான் டேஞ்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டேஞ்சர் என்ன ஆகுது, இந்த ஹோல் வழியா உள்ள போகுது. அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல வந்து குவாலிட்டி எஜுகேஷன் இல்லை அப்படின்னு நிறைய பீப்புள்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அப்போ இந்த டேஞ்சர் என்ன ஆகுது, இந்த ஹோல் வழியா ஈஸியா உள்ள போகுது. அடுத்து கவர்மெண்ட் இருக்காங்க. கவர்மெண்டோட வேலை என்னது, இந்த பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டையும் வந்து ரெகுலேட் பண்றது. பிரைவேட் ஸ்கூல் வந்து கரெக்டான ஃபீஸ் வசூலிக்க வைக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றது, எல்லாமே கவர்மெண்டோட வேலை. கவர்மெண்ட் தான் இதுக்கான பாலிசிஸ் வந்து மேக் பண்ணணும். ஆனா கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான பாலிசிஸ் வந்து மேக் பண்ணல. அதனால இங்க ஒரு ஹோல் வந்து வந்துருது. இதனால இந்த டேஞ்சர் வந்து என்ன ஆகுது, மறுபடியும் இந்த ஹோல் வழியா வெளியே போகுது. வெளியே போனா அங்க யாரு இருக்கா, பீப்புள்ஸ் இருக்காங்க, சொசைட்டி இருக்காங்க. அப்ப யாருக்கு இந்த டேஞ்சர் வந்து வருது, பீப்புள்ஸ்க்கு வந்து வருது. அவங்க தானே கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட சொசைட்டில எஜுகேஷன் சிஸ்டமும் டவுன் ஆகிரும். இது வந்து ஒரு ப்ராப்ளமா போய் முடியுது. இதே மாதிரி நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இந்த சீஸ் லேயர் சொன்னோம்ல, எஜுகேஷன் சிஸ்டத்துல பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட், இந்த 3ஐயும் லேயர்ஸா எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம கண்ட்ரியோட டிஃபென்ஸ் செட்டப்ல 3 லேயர்ஸ் இருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்.
அதுக்கப்புறமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ரெண்டாவது ஸ்லைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ சர்வீசஸ் யாரெல்லாம்? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இவங்க 3 பேரும். ஓகேவா? அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா கிரியேட் பண்ணாங்க. இதோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இவர் தான் இதோட ஹெட்டா இருப்பாரு. இதை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 27th மே அனாலிசிஸ் வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் இந்த சிடிஎஸ் பத்தி, அவரோட ஃபங்க்ஷன் பத்தி. ஓகேவா? இவர் தான் இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருக்காரு. ஓகேவா? இவரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 குரூப்பும் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அதானே? ஆர்மி சீஃப் இருப்பாரு, நேவி சீஃப் இருப்பாரு, ஏர்ஃபோர்ஸ் சீஃப். இந்த மாதிரி 3 சீஃப்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த 3 சீஃப்ஸ்க்கும் ஒரு ஹெட் தான் இந்த சிடிஎஸ். ஓகே, இவரோட வேலையே என்னன்னா இந்த 3 பேரோட கருத்துக்களை வந்து கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொல்றது. இப்போ இந்த 3 சீஃப்ஸும் எங்களுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ஆர்மியில வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரைஃபிள்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, அதை யாரு போய் நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இது இவங்களோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ல என்ன மாதிரியான ஹோல்ஸ் வந்து இருக்கு, அதனால என்ன டேஞ்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் என்னது? டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு த்ரெட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுதா தானே? இப்ப பாருங்க, சைனா வந்து ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து அடிக்கடி நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வரும்போது நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கணும். அதானே? ஆனா நம்ம கண்ட்ரில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது, நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ இப்ப திடீர்னு ஒரு கண்ட்ரி நம்மள அட்டாக் பண்ண வராங்க, நம்ம கூட வாருக்கு வராங்க அப்படின்னு வைங்களேன், அந்த டைம்ல நமக்கு எக்யூப்மெண்ட் வேணும். ஆனா நம்ம ஃபாரின் கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஃபாரின் கண்ட்ரி தரது வரைக்கும் நம்மள அட்டாக் பண்றவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா? வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான் தானே? அப்போ நம்மளே நமக்கான எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம கண்ட்ரியோட செக்யூரிட்டிய மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா நம்ம கண்ட்ரில அப்படி இல்லை. அதனால அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு, அது ஒரு ஹோலா இருக்கு. இது வழியா இந்த டேஞ்சர் லைன் வந்து உள்ள நுழையுது. அடுத்து 3 சர்வீசஸ். அதானே? இப்பதான் நம்ம கண்ட்ரில எக்யூப்மெண்ட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லையே. எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தாதானே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் ஒழுங்கா ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் ஒரு 300 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்தா மட்டும்தான் நாங்க எஃபெக்டிவா செயல்பட முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆர்மியும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தட்டுப்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்களால ஒழுங்கா செயல்பட முடியாது. ப்ராப்ளமா அப்போ இதுவும் ஒரு ஹோலா இருக்கா? இது வழியா டேஞ்சர் உள்ள நுழையுது. அடுத்து நம்மளோட கவர்மெண்ட் இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் இருக்காங்க, சிடிஎஸ் இருக்காரு. சிடிஎஸோட வேலை என்னது? இந்த 3 சர்வீசஸ்க்கும் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கணும். ஆனா இவரை இப்பதானே புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால இவரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட அந்த அளவுக்கு கோஆபரேட்டிவா இன்னும் செயல்பட ஆரம்பிக்கல. கம்யூனிகேஷன் வந்து கம்மியா இருக்கு. இவர் கவர்மெண்ட் கிட்ட ஒழுங்கா கேட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால இங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த டேஞ்சர் வந்து வெளியே வந்தாச்சு. இதனால என்ன ஆகும்? நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி தான் பாதிக்கப்படும். இதுதான் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் மேஜரான காரணமா இருக்கிறது என்னது? நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம தயாரிக்காதது தான். அதானே? அப்போ நம்மளே நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும்
நம்ம கண்ட்ரில தயாரிக்கணும். இதுக்காக கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பார்த்தோம்ல, இதுல 4th ரவுண்ட்ல இந்த டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இனிமே டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நெகட்டிவ் இம்போர்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, டொமஸ்டிக்கா அதாவது இந்தியாக்குள்ளே எந்த மாதிரியான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் தயாரிக்க போறோம், அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அதை ரிலீஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபாரின்ல இருந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்டும் வெளியிடுவோம். இப்போ இந்த வருஷம் 50 எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருந்து வாங்க போறோம் அப்படின்னு லிஸ்ட் வெளியிடுறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் அந்த 50 45 குறைக்கிறது தான் கவர்மெண்டோட எய்மா இருக்கும். ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் இண்டிஜினியஸா இந்தியாவே தயாரிக்கிற மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை இறக்குமதி செய்யறதுக்காக செலவு பண்ற காசை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் செக்டார்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி 49% தான் ஆட்டோமேட்டிக் ரூட்ல வந்து பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா 74% வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு ஃபாரினர் வந்து நம்ம கண்ட்ரில ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு, இல்ல டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ஏற்கனவே நம்ம கண்ட்ரில தயாரிச்சிட்டு இருக்க ஒரு கம்பெனில அவரோட பணத்தை வந்து போட போறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு 49% ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்ட கேட்காம டைரக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். மற்றதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 74% எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அவங்க டைரக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ஈஸியா இருக்கும். ஃபாரினர்ஸ்க்கு ஈஸியா வந்து நம்மளோட டிஃபென்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால நம்ம கண்ட்ரில என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா 17th மே அனாலிசிஸ் வந்து பாருங்க. அதுல வந்து நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான் தானே. ஏன்னா நாமளே நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதை வந்து கவர்மெண்ட் எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ராப்பர் ரெகுலேஷனும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஃபாரினர்ஸ் வந்து 74% டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செக்டாரா தானே. இதுல ஃபாரின் பிளேயர்ஸை நம்ம விடுறோம் அப்படிங்கிற போது ப்ராப்பரான ரெகுலேஷனையும் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். இந்தியா ஆஸ்திரேலியா மீட் ஸ்ட்ரென்தன் டைஸ். இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கும் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டருக்கும் விர்ச்சுவல் சமிட் வந்து நடந்திருக்கும். ஆன்லைன்ல வந்து சமிட் வந்து நடந்திருக்கும். அதுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஜிஎஸ் பேப்பர் 2ல பைலேட்ரல் ரிலேஷன்ல கேட்கலாம். அப்போ இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, இது எல்லாமே நம்ம எழுதணும். அதானே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா 30th மே எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியா ஒரு கண்ட்ரி கூட நடத்துற பைலேட்ரல் விர்ச்சுவல் சமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறமா எல்லா சமிட்ஸுமே எப்படி நடந்துட்டு இருக்கு, ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி நிறைய மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காரு. ஆனா அது எல்லாமே ஒரு 10-15 கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து அட்டன் பண்ணாரு. ஆனா தனியா பைலேட்ரல் 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஆன்லைன் மீட்டிங்க இப்பதான் கண்டக்ட் பண்ணிருக்காரு. எந்த கண்ட்ரி கூட அப்படின்னா ஆஸ்திரேலியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சமிட்ல பாத்தீங்கன்னா 9 அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த 9 அக்ரிமெண்ட்ஸ்ல முக்கியமான அக்ரிமெண்ட் எது அப்படின்னா மியூச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணது மூலமா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான
ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி என்ன அக்ரிமெண்ட் இது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அக்ரிமெண்ட்டை 2 கண்ட்ரியும் சைன் பண்றது மூலமா 2 கண்ட்ரியோட மிலிட்ரி பேசஸையும் 2 பேரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம், 2 பேரோட மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சிமிலர் அக்ரிமெண்ட்டை யுஎஸ்ஏ கூட 2016ல சைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அந்த அக்ரிமெண்டோட பேரு ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைம்ல ஆஸ்திரேலியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க கூடயும் நீங்க இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா 4 வருஷமா அது சைனே ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, ஜப்பான், யூகே, ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரிஸ் கூடலாம் இந்த அக்ரிமெண்ட்டை போடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப ஆஸ்திரேலியா கூட சைன் பண்ணியாச்சு. இனிமே ரஷ்யா, ஜப்பான், யூகே கூட இந்த இயர் எண்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை இந்தியா சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்றது மூலமா 2 கண்ட்ரியோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் மிலிட்ரி எக்ஸசைஸை ஈஸியா கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆஸ்இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை இயர்லி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. போன இயர்ல பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரி நேவல் எக்ஸசைஸ் எங்க நடந்துச்சுன்னா விசாகப்பட்டினம் கோஸ்டிங்க தான் நடந்துச்சு. அதுக்கப்புறமா 2 கண்ட்ரி லீடர்ஸும் ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தோ பசிபிக் ரீஜியன்ல ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் கோஆபரேட்டிவா செயல்படணும் அப்படின்னு. இந்தோ பசிபிக் ரீஜியன் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லா. ஓகேவா, ஏன் இந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ரீஜியன்ல நிறைய ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவும் நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஆஸ்திரேலியாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீஜியன்ல இருக்கிற சவுத் சைனா சீல சைனா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக்கிட்டே இருக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அண்ட் லா ஆஃப் சி இதுபடி பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட சி பார்டர்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் மட்டும்தான் அந்த கண்ட்ரி ரிசோர்சஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல மலேசியாவோட மெரிடைம் பவுண்டரியும் அவங்களோடது அப்படின்னு சொல்றாங்க, பிலிப்பைன்ஸோட சி ஏரியாவையும் சைனாவோடது அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக்கிட்டு இருக்கிறதுனால இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2 கண்ட்ரியும் இன்டர்நேஷனல் லா படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சைனா மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. 2 கண்ட்ரிஸோட ஷிப்ஸ்க்கும் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறமா 2 கண்ட்ரிக்கு இடையில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா 2 கண்ட்ரியுமே பேசி தீர்த்துக்கணும். இந்த மாதிரி டிக்ளரேஷன் எடுத்திருக்காங்க. அடுத்து 2 கண்ட்ரியும் 2+2 பைலேட்ரல் மீட்டிங்ஸை 2 இயர்ஸ்க்கு ஒருக்காவது நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2+2 பைலேட்ரல் மீட்டிங்ஸ்னா நம்ம யூஎஸ்ஏ கூட இந்த மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்தியன் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் சைட்லயும் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அப்போ இங்க 2 இங்க 2 இவங்க 4 பேரும் சேர்ந்து பேசுறது தான் 2+2 டயலாக். என்ன மாதிரி விஷயங்களை இந்த மீட்டிங்ல பேசலாம் அப்படின்னா, முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. எதை பத்தி பேசல அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டர்ல நடக்கிற ஃபேஸ் ஆஃப்ஸ் பத்தி இந்த சமிட்ல பேசவே இல்லை. அதுக்கப்புறமா மலபார் எக்ஸசைஸ் பத்தி பேசவே இல்லை. அதாவது இந்த மலபார் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, இந்தியா 2 கண்ட்ரிஸும் 1990 சம்திங்ல இருந்தே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நேவி எக்ஸசைஸ். ஓகேவா, அதுக்கப்புறமா 2007ல இருந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் டெம்பரவரி மெம்பரா மட்டுமே சேர்வாங்க. 2015ல பெர்மனன்ட் மெம்பரா சேர்வாங்க. இப்போ இந்தியா இந்த சமிட் மூலமா ஆஸ்திரேலியாவையும் இந்த எக்ஸசைஸ்ல கலந்துக்க இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இத பத்தி பேசல. இந்த மலபார் எக்ஸசைஸ் பத்தியும் டீடைல்டா நான் அந்த 3rd May எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பாருங்க ப்ளீஸ். டிசாஸ்டர்ஸ் டிஸ்பிளேஸ் லேக்ஸ் ஸ்டடி சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். இவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க கவர்மெண்ட்க்கு என்விரான்மெண்ட் இஷ்யூஸ்லாம் அட்வைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் என்விரான்மெண்ட் இன் ஃபிகர்ஸ் 2020 ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2019ல இந்தியாக்குள்ள
50 லட்சம் பீப்புள் அவங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிருக்காங்க, இந்தியாவுக்குள்ளே இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இந்த இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா பாத்தீங்கன்னா ஃப்ளட்ஸ், அதுக்கப்புறமா சைக்ளோன்ஸ்னால, அதுக்கப்புறமா வறட்சினால நடந்திருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஃபானி புயல் வந்திருக்கும், அதுக்கப்புறமா வாயு புயல் வந்திருக்கும். இந்த மாதிரி புயலால நிறைய லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க தங்கியிருந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மூவ் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. வேர்ல்ட்லே பாத்தீங்கன்னா இந்தியால தான் அதிக அளவு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அதுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட்ல ஃபாரஸ்ட், வாட்டர், வேஸ்ட், ஏர், லேண்ட், வைல்ட் லைஃப் இதெல்லாம் பத்தியும் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2014ல இருந்ததை விட டைகர்ஸோட பாப்புலேஷன் வந்து 747 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனா டைகரை வந்து கன்சர்வ் பண்ற ஏரியாஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து டைகர் ப்ரொடக்ஷன் ஏரியாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதானே இந்த ஏரியாஸ்ல வந்து எந்தவித ஆக்டிவிட்டிஸையும் அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஏரியாஸ் வந்து இப்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் வந்து இங்க ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் அலோ பண்ணியிருக்காங்க, அதனால டைகர்ஸோட ப்ரொடக்ஷன் ஏரியா கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சென்டர் லான்ச்சஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் ஃபார் 25,000 கிராஜுவேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, துலிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் முடிச்சுட்டு வர 25,000 ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துக்க போறாங்களா. அதுவும் அர்பன் ஏரியாஸ், அதுக்கப்புறமா ஸ்மார்ட் சிட்டிஸ்ல இருக்கிற கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க போறாங்க. 25,000 பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. ஃப்ரெஷ் கிராஜுவேட் அப்படின்னா அவங்க வந்து ஃபைனல் இயர் முடிச்சு ஒரு 18 மாசத்துக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்சஸ் அப்படின்னா பிஇ, பிடெக் இந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்சஸ் முடிச்சவங்களுக்கு கொடுக்க போறாங்க. எதுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னா, இந்த கிராஜுவேட்ஸ் எல்லாருக்குமே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருப்போம், ஆனா நமக்கு ப்ராக்டிக்கலா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காதுல்ல. போய் வேலை செய்யணும் அப்படின்னா, ஒரு ஃபேக்டரியிலயோ ஒரு கம்பெனிலயோ வேலை செய்யணும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே தியரிஸ் தான் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து ஃபீல்ட் நாலேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 8 வீக்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் சம்டைம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இன்டர்ன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா நோ கேரண்டி ஃபார் ஸ்டிபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெகுலர் சேலரி மாதிரிலாம் தரமாட்டோம், ஏதாவது கொஞ்சம் பார்த்து போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒவ்வொரு சிட்டிஸோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இந்த துலிப் போர்ட்டல்ல வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல வந்து என்ன மாதிரியான இன்டர்ன்ஷிப் ஒர்க்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு போடுவாங்க. அதுல நம்ம ஏதாவது சூஸ் பண்ணி இந்த இன்டர்ன்ஷிப்ல போய் கலந்துக்கலாம். என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அர்பன் பிளானிங், வாட்டர் சப்ளை, டிஜிட்டல் கவர்னன்ஸ் இந்த மாதிரி. இந்தியா owes $15 million to Vaccine Alliance. குளோபல் வேக்சின் அலைன்ஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்தியா $15 million வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த குளோபல் வேக்சின் அலைன்ஸ் இந்த ஆர்கனைசேஷனோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி. ஓகேவா, இதை வந்து 2000ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன்ல யாரெல்லாம் மெம்பரா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், பிரைவேட் செக்டார் கம்பெனிஸ், அதுக்கப்புறமா டோனார் கவர்மெண்ட்ஸ், அதாவது வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ், WHO, யூனிசெஃப், வேர்ல்ட் பேங்க், வேக்சின் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. எதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபண்டு போட்டு வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த வேக்சினை ரொம்ப புவரஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கும்ல, அந்த கண்ட்ரில வேக்சின் அக்சஸ் பண்ண முடியாம நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வேக்சினை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷனை 2000ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் மீட் பண்ணிக்கிற மீட்டிங்கை தான் நம்ம குளோபல் வேக்சின் சமிட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த குளோபல் வேக்சின் சமிட் விர்ச்சுவலா நடந்திருக்கு, அதாவது ஆன்லைன்ல நடந்திருக்கு. இதை எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டம் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல 50 கண்ட்ரிஸ் கலந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமிட் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி வேக்சின் டெவலப் பண்றதுக்காக
$4 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த சம்மிட் வந்து நடத்திருக்காங்க. இதுல இந்தியா வந்து $15 million வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியா ஏற்கனவே பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்கிற 60% ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கு நாம வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மோடி வந்து இந்த மீட்டிங்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்கை ராக்கெட்டிங் டென்ஷன்ஸ். அதுக்கப்புறமா இந்த எடிட்டோரியல் எ சில் இன் யூஎஸ் சைனா ரிலேஷன்ஸ். இந்த ரெண்டு எடிட்டோரியல்லையுமே யூஎஸ் சைனா ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசியிருக்காங்க. யூஎஸ்க்கும் சைனாக்கும் பிரச்சனை பாத்தீங்கன்னா 2018 டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பமே வந்து ட்ரேட் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைனா வந்து யூஎஸ்க்கு ஏதாவது பொருட்களை விற்க வரும்போது அந்த பொருட்களுக்கு நிறைய டாக்ஸஸ், நிறைய டாரிஃப்ஸ் வந்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த பொருளோட விலை நார்மலா $5 இருந்திருக்கும். இவங்க டாக்ஸ் போட்டு அந்த பொருளை $15 ஆக்கி விட்டுருப்பாங்க. அப்போ அமெரிக்கால இருக்க பீப்புள்ஸ்லாம் இந்த $15 கொடுத்து இதை வாங்குவாங்களா? $5 பொருளை எதுக்கு $15 கொடுத்து வாங்கணும்னு வாங்க மாட்டாங்க. அப்போ சைனாக்கு நஷ்டமாயிரும். அவங்களால அவங்களோட பொருட்களை யூஎஸ்ல விற்க முடியாது. இந்த மாதிரி ட்ரேட் வார் வந்து 2018 இருந்தே நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சைனா யூஎஸ் பிளைட்ஸ் எல்லாம் சைனாக்கு வரக்கூடாது அப்படின்னு கேன்சல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா யூஎஸ்ஏவும் நிறைய மெஷர்ஸ் வந்து சைனாக்கு எதிராக எடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல வந்து சைனா ஒரு நேஷனல் செக்யூரிட்டி லா வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு யூஎஸ்ஏ வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதனால ஹாங்காங்க்கு கொடுத்துட்டு இருந்த ஸ்பெஷல் ட்ரேட் ஸ்டேட்டஸ் வந்து கட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, சைனால இருந்து கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ் வரதுக்கு எல்லாமே லிமிடேஷன்ஸ் வந்து போட்டுருவாங்க. அப்புறமா சைனா கம்பெனிஸ் வந்து யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, யூஎஸோட கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, லாஸ்டா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சைனாவோட ஃபிளைட்ஸ் வந்து June 16 அப்புறமா யூஎஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே யூஎஸ் பிளைட்ஸ் அவங்க தடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதனால இவங்க பதிலுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இத வந்து நியூ கோல்டு வார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கோல்டு வார் அப்படின்னா செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் இடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். அதாவது கோல்டு வார் அப்படிங்கிறது டைரக்டா வந்து சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க, ஆனா அமைதியாவும் இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடந்துட்டு இருக்க இந்த ப்ராப்ளமும் ஒரு கோல்டு வார் மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது சோவியத் யூனியனுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடந்த கோல்டு வார் மாதிரி இல்லை அப்படின்னு இந்த எடிட்டோரியல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சோவியத் யூனியன் கூட கோல்டு வார் நடக்கும்போது ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில நிறைய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குமா, அதனாலதான் அந்த கோல்டு வார் வந்து ரொம்ப இன்டென்சிஃபையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூஎஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா சோவியத் யூனியன் கம்யூனிசம சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆனா இப்போ யூஎஸ்க்கும் சைனாக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த கோல்டு வார்ல எக்கனாமிக் டைஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ சைனாட்ட இருந்து இப்போ நிறைய பொருட்களை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டைம்ல நிறைய மிலிட்ரி எக்ஸ்கலேஷன்ஸ்லாம் இருந்துச்சாம், மிலிட்ரி டென்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா யூஎஸ்க்கும் சைனாக்கும் அந்த மாதிரி மிலிட்ரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லைல்ல, அதனால இதை வந்து கோல்டு வார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா ஒரு ரிவிஷனிஸ்ட் பவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவிஷனிஸ்ட் பவர் அப்படின்னா என்னன்னா அவங்களோட ஏமே என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப இருக்க கரண்ட் சிஸ்டமை சேஞ்ச் பண்றதுதான் அவங்களோட எய்மா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சைனா அவங்களுக்குன்னு தனியா ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரேடிங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனா அவங்களுக்குனே ஒரு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா பாத்தீங்கன்னா லேண்ட் வழியாவும் கடல் வழியாவும் நிறைய கண்ட்ரிஸ் கூட கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டமை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு மல்டிலேட்ரல் பேங்கிங் சிஸ்டமை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க.
எப்படி வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பேங்க்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி சைனா அவங்களுக்குன்னு நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல்ல பேங்க்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சைனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஓனா ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டமே வச்சிருக்காங்களாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கூகுளோடது இந்த மாதிரி வேற கண்ட்ரியோடது இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னே பியூடவ் அப்படிங்கிற ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கூகுள் பே யூஸ் பண்றோம்ல அதே மாதிரி அவங்க கண்ட்ரிக்குன்னு தனியா பிசாட் பே, அலிபே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட டிஜிட்டல் நெட்வொர்க் வந்து வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கு. 5G டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டமை தனியா கிரியேட் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்கள ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. இதனாலதான் யூஎஸ்க்கு இது பிடிக்கல. ஏன்னா யூஎஸ்ஏ எப்பவுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு இந்த எடிட்டோரியல்ல சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கடைசியில இந்தியாவுக்கு இந்த ப்ராப்ளம்னால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம யூஎஸ்ஏ கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், சைனா கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சைனா கூட நம்ம $100 பில்லியன் அளவுக்கு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். சைனா வந்து நம்மளோட நிறைய செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்க நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி. நம்மளோட பாலிசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த பாலிசி படி பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஆ சைனாவா அப்படிங்கும்போது நம்ம நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, நம்மளோட நெய்பருக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ சைனாவை தான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா நம்ம யூஎஸ்ஏ கூடயும் நிறைய ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கோம். அவங்க கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அப்போ இங்கேயும் சேர முடியாது, அங்கேயும் சேர முடியாது. அப்போ நம்ம ஒரு பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். கில்லிங் கஜா, கேரளால நடந்த எலிஃபண்ட் இஷ்யூ பத்தி எல்லாருமே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எலிஃபண்ட் பாத்தீங்கன்னா வெடிமருந்து வச்சிருந்த அன்னாச்சி பழத்தை வந்து சாப்பிட்டு இறந்து போயிடுச்சு. அதை பத்தின ஒரு எடிட்டோரியல் தான் இது. இந்த மாதிரி இஷ்யூ வந்து எதை காட்டுது அப்படின்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் அனிமல் கான்ஃபிளிக்ட வந்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் வைல்ட் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸும் ஹியூமன்ஸும் இன்ட்ராக்ட் ஆகுறது தான் இந்த ஹியூமன் வைல்ட் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த மாதிரி அனிமல்ஸும் ஹியூமன்ஸும் இன்ட்ராக்ட் ஆகுறாங்க? ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்றோம், எல்லா ஃபாரஸ்டையும் அழிச்சிடுறோம், அவங்களோட பிளேஸ்ல போய் நம்ம இருக்கோம். அப்போ அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் தான் பண்ணுவோம், அவங்க பக்கத்துல நம்ம போயிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நடக்கிறது தான் இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதனால எல்லாமே நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் தான் ஏற்படும். யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு ஏற்படும். இந்த மாதிரி நம்ம அனிமல்ஸோட வாழ்விடத்துல போய் இருக்கிறதுனால அந்த அனிமல்ஸ் வந்து நம்மள அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ பீப்புளுக்கும் பாதிப்பு தான். இன்னொரு கேஸ்ல வந்து அனிமல்ஸ்க்கு பாதிப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அனிமல்ஸை வந்து அழிக்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ இந்த இன்சிடென்ட்ல அதுதானே நடந்திருக்கு, இந்த அனிமலை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அனிமல்ஸ்க்கு பாதிப்பு இருக்கும். அடுத்து ரிசோர்சஸ், நம்மளோட ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் வந்து அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸோட வாழ்விடங்கள் வந்து அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால இந்த மாதிரி ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால பீப்புள்ஸ்லாம் என்ன பண்றாங்க, காடுகளை அழிச்சிட்டு அதை அவங்களோட வாழ்விடமா மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல நிறைய மைனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கட்டிட்டு இருக்கோம், நிறைய டேம்ஸ் வந்து கட்டிட்டு இருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதனால அந்த வைல்ட் அனிமல்ஸோட வாழ்விடங்கள் அழிஞ்சு போகுது. இப்போ இந்த இன்சிடென்ட் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்க்கலாம் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல. ஆர்டிக்கல் 51AG இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா சிட்டிசனுக்கும் டியூட்டி இருக்கு நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதாவது ஃபாரஸ்ட், லேக், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்ல டு ஹேவ் கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ், அதாவது எல்லா உயிரினத்தும் மேலேயும் நம்ம பரிவு காட்டணும், இரக்கம் காட்டணும். இது எல்லா சிட்டிசனோட டியூட்டி அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்ல வந்து அது பொய்யா போயிடுச்சு. அதானே இப்போ
இந்த எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஆனது தான். ஆனா நம்ம இதை எல்லா ஆங்கிள் இருந்தும் யோசிக்கணும். இப்ப பாருங்க, நம்ம பாலிட்டில இருந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து எழுதும் போது நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ஆர்டிக்கலை எழுதி நம்மளோட மெயின்ஸ் ஆன்சரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா திருத்துறவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிங்க. அடுத்து பிளான்ஸ், அனிமல் ஸ்பீசியஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம கண்ட்ரில இருக்கிற ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இது மூலமா நம்ம வைல்ட் அனிமல்ஸ், பிளான்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு கீழே 6 ஷெட்யூல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 6 ஷெட்யூல்ஸ்லயும் ஒவ்வொரு அனிமல்ஸையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2க்கு கீழே இருக்கிற அனிமல்ஸ்க்கு அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கிற அனிமல்ஸ்க்கு யாராவது ஆபத்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பெனாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷெட்யூல் 3, ஷெட்யூல் 4ல இருக்கிற அனிமல்ஸ்க்கு வந்து ஆபத்து கொடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து பெனால்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் 5 அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் 6ல பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மென்ஷன் பண்ணியிருக்க பிளான்ட்ஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எலிஃபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 1ல வருது. அப்போ அதுக்கு அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாராவது ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து மிக கடுமையா இருக்கும். அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஷெட்யூல்ல இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து இருக்காதான. இந்த எலிஃபென்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 1992ல கொண்டு வந்த ஸ்கீம் தான் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட். ஓகே, இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஏற்கனவே நம்ம நேத்து பார்த்தோம், ஸ்கீம்ல 2 இருக்கு, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு ஆக போற செலவை சென்ட்ரல் கவர்மெண்டே ஃபுல்லா ஏத்துப்பாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு ஆக போற செலவுல கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்துப்பாங்க, கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏத்துப்பாங்க. அப்போ இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா எலிஃபென்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அதோட வாழ்விடத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அதுக்கப்புறமா மேன் அனிமல் கான்ஃபிளிக்டை வந்து கம்மி பண்றதுக்காக. நிறைய பேர் வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து வளர்ப்பாங்கல்ல, இந்த மாதிரி வளர்க்குற எலிஃபென்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்டட் ஹேபிட்டட்ஸ்குள்ள இன்ட்ரூஷனை வந்து கம்மி பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொடெக்டட் அனிமல்ஸோட வாழ்விடத்துக்குள்ள நம்ம உள்ள நுழையக்கூடாது, எந்த விதமான ப்ராஜெக்டையும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கம்பன்சேஷன் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து எதுக்காக இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வெடி வச்சு துரத்துறது, துன்புறுத்துறது இதெல்லாம் பண்றாங்க, அவங்களோட கிராப்ஸை வந்து சாப்பிட்டுட்டு போயிரும், இதனால அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு தானே. அந்த ஃபார்மர்ஸ்க்குலாம் நிறைய கம்பன்சேஷன் கொடுத்தா அவங்க வந்து இந்த மாதிரி பண்றதை குறைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கம்பன்சேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.